ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஆனால் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒன்லி ஐபிபிஎஸ் கிளர்க்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வர ஆர்ஆர்பி கிளர்க், பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ எல்லாம் ஜென்ரலாகவே பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கோட் அண்ட் இன்இக்வாலிட்டி தான் பார்க்க போகிறோம். நான் இதில் உங்களுக்கு எதுவுமே புதுசாக எதுவுமே சொல்லித்தர போகிறது இல்லை. நான் கோட் அண்ட் இன்இக்வாலிட்டியோட பேசிக்ஸு, ஷார்ட்கட்ஸு, ட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோக்கு வாங்க. இது ஒன்லி ப்ராக்டிஸ் செஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்லணுச்சுன்னா, கோட் அண்ட் இன்இக்வாலிட்டியில் பார்ட் 5, அதாவது நாட் ஈக்குவல் டு, நெய்தர் கிரேட்டர் தேன் நார் லெஸ் தேன், அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா சில யூடியூப் சேனல்ஸ்லாம் அந்த கண்டென்ட் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக தான் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரியும் என்னோட பார்ட் 5 வீடியோ பார்த்தீங்கன்னா, மிச்சதெல்லாம் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பார்ட் 5 மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்க. ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஐடி ஃப்ரெண்டு கிட்ட நான் அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் அந்த பார்ட் 5 வீடியோவை நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தைரியமாக அது கரெக்ட் அப்படின்னு நம்பி படிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தயவுசெய்து கோட் அண்ட் ஈக்குவாலிட்டி வீடியோ படிச்சுட்டு இந்த வீடியோ கூட வாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஓவராலாக ஃபஸ்ட்டு சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு சம்மரி கொடுத்துட்டுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் வந்துட்டு ஃப்ரம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் அந்த மாதிரிலாம் எடுக்கல, ஷஃபிள் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடணும்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டேரெக்டாக கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடலாம். ஹச் கிரேட்டர் தேன் எஃப் அப்படின்னு இருக்குது. ஹச்சுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்குது, எஃப்ங்கிறது செகண்ட் இதில் இருக்குது. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜே தான். ஸோ நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு இருக்குது. ஸோ ஹச் ஆர் ஜே அப்படின்னு எழுதிக்கிறேன். 2 ஈக்குவல் தான், கிரேட்டர் தேன் எஃப் இருக்கு. ஸோ ஹச் கிரேட்டர் தேன் எஃப்ங்கிறது கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். செகண்ட் கன்க்ளூஷன் இருக்குது, கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு இருக்குது. அதை அப்படி எடுத்துக்கலாம். ஆர் ஜி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே, எப்படி வேணா உங்களுக்கு வசதிக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஜி தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜி ஃபஸ்ட்டாக இருக்குது. கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இது தானே கண்டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன இருக்குன்னா ஜி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜி பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஜி பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் என்னன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாவே ஜி வந்துட்டு அது எங்கேருந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஜி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேனா இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறீங்க. கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு நீங்கள் ஜின்னு வச்சுக்கும் போது, ஸோ ஜி பக்கத்தில் இருக்கிற இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஃபைனல் சொல்யூஷனில் வந்து ஜி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேன்னு வருது. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு கான்ட்ரடிக்ட் ஆயிடுது. ஸோ டெஃபினட்டாகவே ட்ரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக இந்த சம்ஸை முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்ட்டுன்னு? இப்போ ஜி இந்த கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு இருக்குல்ல, அதில் கேங்கிறது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, ஜிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வர மாதிரி இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதி வச்சுட்டு, ஸோ ஜி பக்கத்தில் இருக்கிற சிம்பிளை பார்த்தா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ. ஸோ ஜி தான் பெருசாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு ஜி கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செகண்ட் ஒன் டெஃபினட்டாகவே ஃபால்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி ஃபால்ஸாக இருக்குங்கிறத ஒன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காமிச்சிட்டு, பட் எக்ஸாமில் நீங்கள் கன்க்ளூஷன் 1 மட்டும் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ செகண்ட் ஒன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஜி இங்கே இருக்கா, ஜி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹச், ஹச்சும் ஜேயும் ஈக்குவலு. நெக்ஸ்ட்டு ஜேலேருந்து இங்கே எஃப்க்கு போனீங்க அப்படின்னா ஓகே ஜே கிரேட்டர் தேன் எஃப். இதுலேயே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடல. ஏன்னா ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் ஒரு லெஸ் தேன் சிம்பிள் வந்துருச்சுனாலே அது வந்துட்டு என்னது, அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப் கான் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிறத இதோட ஆன்சர். கரெக்டாக. ஸோ ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் வந்துருச்சுனாலே நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட ஆன்சர் டெஃபினட்டாகவே கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த செகண்ட் சம் நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் முடிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, P கிரேட்டர் தேன் Q அப்படின்னு இருக்குது. கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா Q வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, P வந்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதை அப்படியே ரீரைட் பண்ணி
q லெஸ் தேன் p அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு q பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி p பக்கத்தில் இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா p வந்து கிரேட்டராக இருக்கணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? p வந்து கிரேட்டராக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. p கிரேட்டராக இருக்கணும்னா எந்த சைட்லேருந்து எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கும் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா w தான். ஸோ ஆமாம், இதுக்கும் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா w தான். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் நம்ம போகணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸ்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஆப்வியஸாக p தான் கிரேட்டராக இருக்குது. கரெக்டாக? ஸோ அது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ரெண்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்க்கும் கனெக்டிங் லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா w. ஸோ கண்டிப்பாகவே இப்படி தான் நம்ம போய் ஆகணும். கரெக்டாக wலேருந்து தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா p வந்து லெஸ்ஸர்னு இருக்குது, ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா p வந்து கிரேட்டராக இருக்கணும். ஸோ கண்டிப்பாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாகவே ஃபால்ஸாக இருக்கும். ஒன் டைம் நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் இப்போ q இங்கே இருக்கா, q லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு r. இதுக்கும் கனெக்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா r. ஸோ ஆருக்கு டேரெக்டாக நம்ம வந்துடலாம். r தென் கிரேட்டர் தேன் இல்லை ஆருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கும் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா w. ஸோ இந்த சைட் இங்கேருந்து இப்படி தான் நீங்கள் வந்தாகணும். ஆரும் w ஈக்குவல்னு இருக்குது, ஆரும் w ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு wலேருந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் p இப்படி, ஐ மீன் கிரேட்டர் தேன் p இருக்கு. ஸோ லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்துச்சுனாலே கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் கான் பி எஸ்டாப்ளிஷ். ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஸோ கண்டிப்பாகவே ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடாமலே சிம்பிள் ட்ரிக்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். q பக்கத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டை ரீரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குங்கிறனால q பக்கத்தில் லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்கா, இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ செகண்ட் கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். செகண்ட் கன்க்ளூஷன் இருக்குன்னா q கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு x அப்படின்னு இருக்கு. q பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, x பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ q பக்கத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? q பக்கத்தில் இருக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஆனால் q ஸ்டார்ட் ஆகுறதே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் ஸ்டார்ட் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் டெஃபினட்டாகவே ஃபால்ஸ் தான். ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேரக்டாக நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க கோடட் இன்இக்வாலிட்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா q லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு இருக்குது. qங்கிறது எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, nங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த s அப்படிங்கிறத இதில் கனெக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிக்கணும்னா q பக்கத்தில் இங்கே ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. n கிட்ட வாங்க. n பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். அது ஆக்சுவலாக இருக்குது. ஸோ ட்ரூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் தான். நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக எழுதி பார்த்துடலாம். ப்ராக்டிஸில் இந்த எழுதி பார்க்குறது கூட இல்லாமலே நீங்கள் ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ q ஈக்குவல் டு s இப்படி வரணும். கரெக்டாக? QRS. நெக்ஸ்ட் இதில் கனெக்டிங் லெட்டர்ஸ் எஸ்ஸா. ஸோ எஸ்லேருந்து இந்த சைடு வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n தான். ஸோ q லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ட்ரூ. ஓகேங்களா? இப்போ செகண்ட் கன்க்ளூஷனுக்குள்ள வரலாம். w கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு o அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ w வந்து இங்கே இருக்குது, o வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்கிறது w கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓன்னு இருக்கானா w பக்கத்தில் இருக்கிறதே வெறும் கிரேட்டர் தேன் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ டெஃபினட்டாகவே ட்ரூவாக இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ செகண்ட் ஒன் வந்து டெஃபினட்டாகவே தப்பு தான். ஸோ கன்க்ளூஷன் 1 alone follows. அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் இருக்குன்னா y லெஸ் தேன் n, y ஈக்குவல் டு n அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனை பார்த்தாலே ஒரு லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு ரெண்டு எலமெண்ட்டும் சேமாக இருந்ததுன்னா அது எய்தர் ஆர் கன்க்ளூஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எய்தர் ஆர் கன்க்ளூஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த y லெஸ் தேன் n, y ஈக்குவல் டு n நம்ம எடுத்து y லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். இந்த கன்க்ளூஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். y எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, n வந்து இங்கே இருக்குது. மேபி நீங்கள் இதை வந்துட்டு n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் n இருக்கிறதுனால உங்களோட வசதிக்கு ஏற்றப்ப நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதையும் கனெக்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா l. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு l, l கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் தான் வருது. ஸோ கண்டிப்பாகவே இது வந்து எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
இப்போவும் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் எழுதாமலே கொஸ்டினை பார்த்தே இது கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி சொல்லிட்டே போயிட்டேன்னா உங்களுக்கு டக்குன்னு அதை கிராஸ் பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸையும் நான் எழுதிட்டு இருக்கேன். பட் இந்த ஸ்டெப்ஸை எழுதாமலே இது ஈக்குவலா அப்படிங்கிறத கண்ணால் பார்த்தே பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னா எம் லெஸ் தேன் ஜே, ஜே கிரேட்டர் தேன் எல் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ எம் லெஸ் தேன் ஜே அப்படின்னு இருக்கு. எம்ங்கிறது இங்கே இருக்கு, ஜே அப்படிங்கிறது இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது ஜே. ஸோ நான் எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா ஜே கிரேட்டர் தேன் எம் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது ஜே பக்கத்தில் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா, இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. எம் பக்கத்தில் லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா எம் வந்துட்டு லெஸ்ஸர். ஓகே, ஆனால் இங்கே எம் பார்த்தீங்கன்னா எம் கிரேட்டராக இருக்குது. எம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம் இஸ் கிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எம் லெஸராக இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக தான் இருக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல கிரேட்டர் இருக்குது, இங்கே செக் பண்ணால் இங்கேயும் கிரேட்டர் தான், அது ஈக்குவல் டுனாலும் கிரேட்டர் இருக்குல்ல. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு ட்ரூவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் எம் பக்கத்தில் செக் பண்ணுறீங்க. எம் பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லெஸ் தேன் சிம்பிள் இருக்கணும். கரெக்டாக லெஸ் தேன் சிம்பிள் இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. ஜே கிரேட்டர் தேன் எல் அப்படின்னு இருக்கு. ஜே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, எல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஜே கிரேட்டர் தேன் இருக்குது, இங்கேயும் கிரேட்டர் தேன் தான் இருக்குது, எல் இங்கே இருக்குது. எல் பக்கத்தில் உங்களுக்கு என்ன வரணும்னா லெஸ் தேன் சிம்பிள் வரணும். ஓகேங்களா? எல் பக்கத்தில் லெஸ் தேன் சிம்பிள் வரணும்னா இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கும் கனெக்டிங் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏலேருந்து இப்படி வருது கரெக்டாக. ஸோ ஏயோட கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸர் தேன் சிம்பிள் தான் இருக்குது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு? கனெக்டிங் லெட்டர்ஸ் வந்து ஏ தான். ஸோ ஏயோட கம்பேர் பண்ணும்போது எல் சின்னதாக தான் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிடலாமா? ஜே கிரேட்டர் தேன் எல் அப்படின்னு இருக்கா. ஸோ ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் இந்த ஏக்கு போயிட்டு ஏ இப்படி வருது. ஸோ ஜே லெஸ் கிரேட்டர் தேன் எல் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ட்ரூ தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? சிக்ஸ்த் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இருக்குன்னா பி கிரேட்டர் தேன் ஒய் அப்படின்னு இருக்கு. பிங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, ஒய்ங்கிறது செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இது எப்படி மாத்திக்கலாம்னா ஒய் லெஸ் தேன் பி அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒய் இருக்கா, ஒய் பக்கத்தில் உங்களுக்கு லெஸ் தேன் சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் கனெக்டிங் லெட்டர்ஸ் என்னன்னு பாருங்க. கனெக்டிங் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு போகணும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு போகணும். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் இந்த எம்மோட கனெக்ட் ஆகி வரணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒய்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒய்யும் எல்லும் ஈக்குவல், அதை விட்டுருங்க. ஸோ ஒய் பக்கத்தில் ஆக்சுவலாக லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இமீடியட்டாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெஸ் தேன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்துருது. ஒரு ஃபர்ஸ்ட் இங்கேயே உங்களுக்கு ஒரு லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்துருதுன்னா கண்டிப்பாகவே இந்த கன்க்ளூஷன் ட்ரூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல இது செக் பண்ணீங்கன்னா ஒரு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இப்படி தான் நீங்கள் போய் தான் இங்கே செக் பண்ணி ஆகணும். ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் கன்க்ளூஷன் வந்துடலாம் டி லெஸ் தேன் எல் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டி லெஸ் தேன் எல்லாம் டி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, எல் அப்படிங்கிறது இங்கே இருக்கா. ஸோ அதை எப்படி மாற்றிக்கலாம்னா எல் கிரேட்டர் தேன் டி அப்படின்னு மாற்றிக்கலாம். கரெக்டாக? ஸோ எல் கிரேட்டர் தேன் டின்னு மாற்றிக்கிட்டேன்னா இங்கேயும் அதே தான். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்தாகணும். எல் பக்கத்தில் இருக்கிறதே கிரேட்டர் தேன் சிம்பிள், ஆனால் எல் பக்கத்தில் இருக்கிறதே லெஸ் தேன் சிம்பிள். ஸோ டெஃபினட்டாகவே செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபால்ஸ். ஸோ போத் கன்க்ளூஷன் ஆர் ஃபால்ஸ் ஆர் 1 or 2 ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறதா. நெய்தர் நார் ஆர் போத் கன்க்ளூஷன் ஆர் ஃபால்ஸ். நெய்தர் நார் இல்லைனா போத் ஃபால்ஸ். உங்களோட ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்கோ நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 7th கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ நீங்கள் 7th கொஸ்டின் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு நடுவில் கிரேட்டர் தேன் சிம்பிளோ லெஸ் தேன் சிம்பிளோ அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம இந்த மாதிரி சிம்பாலிக் ஃபார்மில் கொடுத்து இந்த சிம்பாலிக் ஃபார்மை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரீசெண்டாக பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கொஸ்டின் நீங்களே ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த பி ஹேஷ் கியூ அப்படின்னா P is not greater than Q. Not greater than Q னா என்னது? less than or equal to வரும். அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம சிம்பலை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்ம சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அது கீழே 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்டார் கியூ அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ ஸ்டார் அப்படிங்கிறது என்னதுன்னா நெய்தர் ஈக்குவல் டு நார் ஸ்மாலர் தேன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னது? கிரேட்டர் தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ என் greater than Q. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா பெர்சன்டேஜ் இருக்கு. பெர்சன்டேஜோட மீனிங் என்னதுன்னா P is not smaller than Q. not smaller than அப்படின்னா என்னது? greater than or equal to அர்த்தம்.
ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். 6 திருப்பியும் பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். ஸோ ஓவு நெக்ஸ்ட் ஆம்பசன்ட் சிம்பிள் இருக்குது. ஆம்பசன்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னா பி இஸ் நெய்தர் கிரேட்டர் தேன் நார் ஈக்குவல் டு. கிரேட்டர் தேனும் இல்லை ஈக்குவல் டுவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்மாலர் தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்மாலர் தேன் அப்படின்னா நம்ம ஸ்மாலர் தேன் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே பிஏ. ஓகே நெக்ஸ்ட் அட் எம் அப்படின்னு இருக்கு. அட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் ஸ்மாலர் தேன் நார் கிரேட்டர் தேன் இருக்கு. ஸ்மாலர் உள்ள கிரேட்டர் தேன் ஈக்குவல் என்னன்னா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈக்குவல் டு எம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன். யா ஓகே. ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷனே நம்ம அதே மாதிரியே மாற்றிக்கலாம். கன்க்ளூஷன் என்னன்னா என் பர்சன்டேஜ் ஓ அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு இப்போ தான் தெரியும் இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு தெரியும். டக்குன்னு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும்னா மேலே இருக்கிறத பார்த்துக்கலாம். மேலே இருக்கிற இடத்துல எந்த இடத்துல பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க. அந்த பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சிம்பிள் போட்டுக்கோமோ அதை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? திரும்ப திரும்ப கொஸ்டினுக்கு உள்ள போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்துட்டு என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓ ஆம்பசன். ஓ ஆம்பசன் அப்படிங்கிறது ஓக்கும் பீக்கும் நடுவில் இருக்கிற சிம்பிள். ஸோ அது வந்துட்டு ஓ லெஸ் தேன் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட பரவாயில்ல. பட் கன்க்ளூஷனுக்கு டைம் எடுக்காதீங்க. புரியுதுங்களா? எப்போவுமே ரொம்ப டைம் எடுக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே ஸோ இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாமா? எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓ அப்படியான் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக பார்த்தாலே தெரியுது என் பக்கத்தில் இருக்கிறதே வெறும் கிரேட்டர் தேன் சிம்பிள் தான். ஸோ இங்கே கிரேட்டர் தேன் அது ஈக்குவல் டு வரல. ஸோ கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வரலாம். ஓ லெஸ் தேன் எம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஓ லெஸ் தேன் எம் தான். நம்ம இது எப்படி எழுதுவோம்? ஓ லெஸ் தேன் பிஆர்எம்னு எழுதுவோம். ஸோ டெஃபினட்டாகவே ஓ லெஸ் தேன் எம் தான். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ அப்படிங்கிறத இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே இப்போ நம்ம 8th சம்க்கு போயிடலாம். ஓகேங்களா? 8th சம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஏ ஹேஷ் பி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஏ ஹேஷ் பி. ஹேஷ் அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஹேஷ் அப்படின்னா பி இஸ் நாட் கிரேட்டர் தேன் கியூ அப்படின்னு இருக்கு. நாட் கிரேட்டர் தேன் கியூனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் ஸ்டார்ன்னு இருக்கா. இப்போ அதே ப்ரீவியஸ் கொஸ்டினோட கம்பேர் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை ஸ்டார் அப்படின்னு இருக்க இந்த ஸ்டார் இடத்துல இந்த எண்ணுக்கும் கியூக்கும் நடுவில் ஸ்டார் தான் இருந்தது. ஸோ நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டுக்கோ. ஸோ ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் நான் போட்டுக்கிறேன். சிஏ திருப்பியும் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான். ஆம்பசன் ப்ரீவியஸ் சம்மில் இருந்ததுன்னா ஓக்கும் பீக்கும் நடுவில் இருந்தது. அது வந்து ஒரு லெஸ் தேன். ஸோ நான் லெஸ் தேன் போட்டுக்கிறேன். இ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. கன்க்ளூஷனில் ஏ ஸ்டார் டின்னு இருக்கு. ஸோ ஏ ஸ்டார் டி. ஸ்டார் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம் கிரேட்டர் தேன் டி. செகண்ட் கன்க்ளூஷன் இருக்குன்னா டி ஆம்பசன் பி அப்படின்னு இருக்கு. அந்த ஆம்பசன் சிம்பிள் அப்படிங்கிறது இந்த லெஸ் தேன். கரெக்டா? ஸோ டி லெஸ் தேன் இயா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். கரெக்டாக அதுன்னு கொடுத்துருக்காங்க. யா ஸோ டி லெஸ் தேன் பின்னு கொடுத்துருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ் டி லெஸ் தேன் பியா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக எழுதிட்டோமா? இப்போ செக் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏ கிரேட்டர் தேன் டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கண்டிப்பாகவே ஃபஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் டி லெஸ் தேன் பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி கிரேட்டர் தேன் டியான்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாகவே பி கிரேட்டர் தேன் டி தான். ஸோ டெஃபினட்டாக செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ அப்படிங்கிறத இதில் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது கீழே இருக்கிற இன்னொரு 3 சம்ஸையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே இதில் 9th சம் பார்த்துடலாம். 9th சம் என்ன இருக்குன்னா கே பர்சன்டேஜ். நான் இதே எதுக்கு ரப் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் கடகடன்னு எழுதிடணும். ஏன்னா இதில் நம்ம சிம்பிளாக ஃபில் பண்ணிட்டோம்ல, அதை பார்த்து அப்படி அப்படியே ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் திரும்ப திரும்ப இந்த சம்மோட தான் கம்பேர் பண்ணி எழுதுவேன். கே பர்சன்டேஜ் ஜின்னு இருக்கு. அந்த பர்சன்டேஜ்ங்கிறது இந்த சம்பல்குள்ள ஆருக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜே. நெக்ஸ்ட் ஸ்டார் அப்படின்னு இருக்கு. ஸ்டார் அப்படிங்கிறது இதுக்கும் நடுவில் வர சிம்பிள். ஸோ கிரேட்டர் தேன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே ஹச். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓகே ஜி அப்படின்னு இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் ஹச்சுக்கு அப்புறம் ஸ்டார் அப்படின்னு இருக்கு. ஸ்டார் அப்படிங்கிறது ஓகே ஸ்டார் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன். ஓகேங்களா? ஸ்டார் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன். ஓகே எஸ். ஓகே பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன்னா இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ள வாங்க. ஹச் ஆம்பசன் கே அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ ஹச் ஆம்பசன் கே. ஆம்பசன் அப்படிங்கிறது இந்த ஓக்கும் பீக்கும். ஸோ லெஸ் தேன். ஸோ ஹச் லெஸ் தேன் கே அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா டி
டி ஸ்டார் ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி ஸ்டார் ஜே அப்படிங்கிறது டி கிரேட்டர் தேன் ஜேயா, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த ஒரு ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கோங்க. அதோட ஃபஸ்ட் சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் எல்லாம் அதை பார்த்தா எழுத போகிறீங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? ஹச் லெஸ் தேன் கே அப்படின்னு இருக்கு. ஹச் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, கே ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, ஹச் லெஸ் தேன் கே இங்கே பார்த்தாலே தெரியுது லெஸ் தேன் தான் இருக்குது, இங்கேயும் லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு, பட் காமனாக இருக்கிறது லெஸ் தேன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் வாங்க. டி கிரேட்டர் தேன் ஜே அப்படின்னு இருக்கு. ஜே அப்படிங்கிறது இங்கே இருக்குது, டி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது இங்கே ஜேயா. ஸோ இதை நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம்னா ஜே லெஸ் தேன் டின்னு எழுதிக்கலாமா? கரெக்டாக? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ரெண்டுக்கும் கனெக்டிங் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹச். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜே கிரேட்டர் தேன் ஹச்ன்னு இருக்கு, புரியுதுங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு வர வேண்டியது ஜே லெஸ் தேன் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேயே அடிபட்டு போயிடுது. ஸோ டெஃபினட்டாகவே செகண்ட் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th கொஸ்டின்குள்ளே போகலாம். 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஹேஷ் டி அப்படின்னு இருக்கு. ஸோ பி ஹேஷ் டி அப்படிங்கிறது ஹேஷ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் கிரேட்டர் தேன் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கரெக்டா? ஸோ பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி. நெக்ஸ்ட் அட் சிம்பிள் அப்படின்னு இருக்கு. அட் வந்து இதுக்கும் ஸோ ஈக்குவல் டு, ஓகே, எஃப். நெக்ஸ்ட் திருப்பி இருக்கிறது ஹேஷ் தான். ஹேஷ் அப்படிங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி. நெக்ஸ்ட் ஸ்டார் இருக்கு. ஸ்டார் அப்படிங்கிறது இந்த சிம்பிள் கிரேட்டர் தேன், ஓகே, ஹச். நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது பர்சன்டேஜ், அது இதுக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ள வாங்க. கன்க்ளூஷனுக்குள்ள இருக்கிறது என்னன்னா பி ஆம்பசன்ட் ஜி அப்படின்னு இருக்கு. ஸோ பியை போட்டுக்கிறேன். ஆம்பசன்ட் அப்படிங்கிறது இதுக்கும் ஸோ லெஸ் தேன் ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் செகண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கிறது வந்து ஜி அட் பி அப்படின்னு இருக்கு. அட் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு அப்படின்னா இதுக்கும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி ஈக்குவல் டு பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் கன்க்ளூஷன்ஸ். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிடலாமா? பி லெஸ் தேன் ஜியான்னு கேட்டிருக்காங்க. பி லெஸ் தேன் ஜி ஆனால் இட்ஸ் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி, தென் ஆர் எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு இருக்கு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பி லெஸ் தேன் ஜியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் வாங்க. செகண்ட் கன்க்ளூஷன் வந்து ஜி ஈக்குவல் டு பியான்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ் தான். ஏன்னா ஜிக்கும் பிக்கும் நடுவில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இதெல்லாமே இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது வெறும் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. தட் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஓகே, ஸோ அது டெஃபினட்டாக ஃபால்ஸாக இருக்குது. இன்னொன்று நான் நோட் பண்ண மறந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, பி லெஸ் தேன் ஜி, ஜி ஈக்குவல் டு பி. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? இது வந்து எய்தர் ஆர் கன்க்ளூஷனில் இருக்குது. பி ரெண்டு எலமெண்ட்டுமே சேமாக தான் இருக்குது, பிஜின்னு இருக்குது. ஸோ எய்தர் ஆர் கன்க்ளூஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ என்ன வரணும்னா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு வருதான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி வருது. ஸோ அதோட ஆப்ஷன் ஆன்சர் வந்துட்டு எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட் தானே? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ்னாலே ரெண்டு கன்க்ளூஷன் தனித்தனியாக ஃபால்ஸாக இருக்கணும். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர இது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம 11th சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th சம் பார்க்கலாம். 11th சம் பார்த்தீங்கன்னா வி பர்சன்டேஜ் டபிள்யூ அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த ஆருக்கும் ஓக்கும் நடுவில் வருது. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ வி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ. தென் ஆம்பசன்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்ல இந்த ஓக்கும் பீக்கும் நடுவில் வருது. ஸோ தட் இஸ் லெஸ் தேன். ஓகே, ஸோ லெஸ் தேன் போட்டுக்கோங்க. கே. நெக்ஸ்ட் ஹேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கரெக்டா? ஸோ ஹேஷ் அப்படிங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல். ஓகே, நெக்ஸ்ட் டபிள்யூ ஸ்டார் அப்படிங்கிறது இதுக்கும் நடுவில் வருது, கிரேட்டர் தேன். ஓகே, பி அட் அப்படிங்கிறது இருக்குது. அட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஈக்குவல் டு எம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் மேபி அட்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஹேஷ் அப்படின்னா இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற இந்த இப்படி கொடுத்துருக்காங்கல்ல ஹேஷ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட் கிரேட்டர் தேன் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. இந்த அப்ரோச்சும் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஃபாஸ்ட்டாக சிம்பிள்ஸ்க்கு என்னென்ன இது டேரக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு இருக்குது ஸ்டார் இருக்குது. ஸ்டார் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, நெய்தர் ஈக்குவல் டு நார் ஸ்மாலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெய்தர் ஈக்குவல் நார் ஸ்மாலர்னா கிரேட்டர் தேன். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் நம்ம விட்டுட்டோம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் ஆம்பசன்ட் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம் ஆம்பசன்ட் எல் அப்படின்னா எம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எல். நெக்ஸ்ட் வந்துட்டு வி ஸ்டார் டபிள்யூன்னு இருக்குது. ஸ்டார் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன்
W அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ போட்டோமா, இப்போ செக் பண்ணிடலாமா? M greater than or equal to L. M அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, L அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேங்களா, சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், M greater than or equal to L நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது L less than or equal to M அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், M less than or equal to M. இப்போ இதுக்கும் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா W அப்படிங்கிறதா கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஸோ நீங்கள் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா L பக்கத்தில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. பட் M பக்கத்தில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு விட்றீங்க. இந்த இடத்துல வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே இது ட்ரூவாக இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? M பக்கத்துலேயும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிற சிம்பிளால் முடிஞ்சிருக்கான்னு பார்த்தா வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. எம்லேருந்து பார்க்கும்போது வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸு. நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் வந்தீங்கன்னா V greater than W அப்படின்னு இருக்குது. V அப்படிங்கிறது இங்கே இருக்குது, W அப்படிங்கிறது இங்கே இருக்குது. V greater than W கிடையாது, V greater than or equal to W. ஸோ அதுவுமே தப்பு தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு. ஸோ நெய்தர் ட்ரூ, நெய்தர் 1 or 2 வந்துட்டு ட்ரூ. ஓகேங்களா, ரெண்டுமே ட்ரூ ஆர் போத் ஃபால்ஸ். எது உங்கள் ஆப்ஷனில் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸில் கொடுத்தாங்கன்னா ப்ரீவியஸ் சம்மோட கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அப்படி பண்ணுங்கள். அவரோட ஃபஸ்ட்டே என்ன பண்ணுங்கள், இந்த சிம்பிளுக்கு என்ன இது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிவிட்டு கடகடன் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறதும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி ஈஸியாக தான் இருக்கும். ஆரல்ஸ் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். 12th சம் பார்க்கலாம். 12th சம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா which of the following symbol should replace the sign dollar and hash in the given expression in order to make the expression P greater than C and C less than or equal to B definitely true அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னதுன்னா A B greater than or equal to R dollar C. ஓகே, தென் லெஸ் தேன் R, தென் less than or equal to Z equal to M, then hash, then P greater than or equal to X. இதுதான் இருக்குது. கரெக்டாக? அவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக ட்ரூவாக வரும்னு சொல்கிறாங்கன்னா P greater than C and C less than or equal to B. கரெக்டாக? இது ரெண்டும் டெஃபினட்டாக ட்ரூவாக வரணும். ஸோ இந்த டாலர் இடத்துல என்ன சிம்பிள் வரணும், அண்ட் தென் வேறு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹேஷ் இடத்துல என்ன சிம்பிள் வந்தால் இது ரெண்டும் ட்ரூவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ P greater than C அப்படின்னு இருக்குது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ திஸ் இஸ் C. ஓகேங்களா, P greater than C அப்படின்னா C அப்படிங்கிறது இங்கே இருக்குது, P அப்படிங்கிறது C இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது. கரெக்டா? ஸோ P greater than C அப்படிங்கிறது இந்த இடத்துல Cயில் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ C less than P அப்படின்னு இதை மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, C less than Pனா இந்த இடத்துல less than இருக்குது, இந்த இடத்துல less than or equal to இருக்குது. ஓகே, less than or equal to இருக்குது. இதுவும் இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு M hash P, அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு ஈக்குவல் டு வந்தாலும் சரிதான், ஆர்எல்ஸ் உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டுவும் வரலாம், ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவும் வரலாம், எது வேணால் வரலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தேன் அப்படிங்கிற சிம்பிளே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹேஷ் அப்படிங்கிறது செகண்ட் ஒன். கரெக்டாக? செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸில் அந்த செகண்ட் இருக்கிற கமாக்கு அப்புறம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தேன் அப்படிங்கிற சிம்பிள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே இல்லை. அதாவது ஒன்லி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதுவும் வரலாம், ஆர் ஈக்குவல் டுவும் வரலாம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. C less than or equal to B அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, C less than or equal to B அப்படின்னு இருக்குன்னா ஃபஸ்ட் இருக்கிறது B தான். ஸோ இதை வந்துட்டு B greater than or equal to C அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, P greater than or equal to C அப்படின்னு வரணும்னா இந்த இடத்துல C இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் ஒன்று greater than or equal to வரலாம், ஆர் ஈக்குவல் டு வந்தாலும் வரலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிறது வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவும் இருக்குது, ஈக்குவல் டுவும் இருக்குது. பட் இது இந்த காம்பினேஷன் எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, தென் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவும் இருக்குது. பி ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பி ஆப்ஷன் தான் இதில் கரெக்ட். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவும் கமா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த இதில் காம்பினேஷனில் வர ஒரே ஆப்ஷன் அதுதான். ஸோ இது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கம்பேர் பண்ணி இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இதில் இருந்ததுன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். ஆர்எல்ஸ் ஈக்குவல் டுவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது ரெண்டாவது ஆப்ஷன்
கமாக்கு அப்புறம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி வேணாலும் கோஆர்டினேட் ஈக்குவாலிட்டி கேட்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறது, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இதை சொன்னேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 13th சம் பார்க்கலாம். ஓகேங்களா? 13th சம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பி. ஓகே, நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணுற டேட்டா கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். எல் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு இருக்கு. எல் இங்கே இருக்கு, பி எங்கே இருக்குது, பி வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ பி லெஸ் தேன் எல் அப்படின்னு மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? பி லெஸ் தேன் எல்லான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி கரெக்ட். இங்கே லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவல் டுவாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷனுக்குள்ள வாங்க. ஓ கிரேட்டர் தேன் ஆரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. இதே நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா ஆர் லெஸ் தேன் ஓ அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆர் இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நடுவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கரெக்டாக வராது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே இந்த கன்க்ளூஷன் தப்பாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் தப்பு. ஏன்னா ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிளும் ஒரு லெஸ் தேன் சிம்பிளும் வந்துருச்சுனாலே டெஃபினட்டாகவே அது ட்ரூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கன்க்ளூஷன் 1 alone ட்ரூ. ஓகேங்களா? கன்க்ளூஷன் 1 alone ட்ரூ. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம 14th சம் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 14th சம் பார்க்கலாம். ஓகேங்களா? 14th சம்மில் என்ன இருக்குது? கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தேன் இ அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ பி பக்கத்தில் கிரேட்டர் தேன் இருக்குது, இ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் சிம்பிள் வந்துடுது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இங்கே கிரேட்டர் தேன் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் போங்க. டி லெஸ் தேன் சி அப்படின்னு இருக்கு. டி இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நடுவில் காமனாக இருக்கிற ஒரே சிம்பிள் லெஸ் தேன் தான். ஸோ டெஃபினட்டாகவே செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15th சம் பார்க்கலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சி லெஸ் தேன் ஏன்னு இருக்கு, ஏ ஈக்குவல் டு சின்னு இருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியுது எலமெண்ட் சேமாக இருக்குது, ஒரு லெஸ் தேன் சிம்பிள் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அப்படின்னா நம்ம இது எப்படி எழுதிக்கிறோன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ்க்கான ஆப்ஷன்ஸ் சான்சஸ் இருக்குது. நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா ஏ கிரேட்டர் தேன் சி, இதை ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு இருக்கும்போது ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, நடுவில் இருக்கிற ஏ ஈக்குவல் டு ஈங்கிறத நம்ம இப்படி தான் எழுத போகிறோம். கரெக்டாக? ரெண்டுமே ஈக்குவல் அப்படி. ஸோ நடுவில் இருக்கிற ஒரே சிம்பிள் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான். ஸோ டெஃபினட்டாகவே இதோட ஆன்சர் இஸ் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சிஏ இந்த இடத்துல மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை தயவுசெய்து சூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 16th சம் பார்க்கலாம். 16th சம்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கே லெஸ் தேன் எஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ எஃப்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இதை எப்படி எஃப் கிரேட்டர் தேன் கே அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? எஃப் பக்கத்தில் கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் கான்ட்ரடிக்ட் ஆயிடுச்சு. ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் வந்துருச்சுனாலே கண்டிப்பாகவே இட் டஸ் நாட் ஃபாலோ தான். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் கான் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் என் லெஸ் தேன் கே அப்படின்னு இருக்கு. என் இங்கே இருக்கு, கே இங்கே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க இங்கேயும் அதே தான், ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் ஒரு லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ என் லெஸ் தேன் கே அப்படிங்கிறதும் தப்பு தான். ஸோ கண்டிப்பாகவே நெய்தர் போத் ஃபால்ஸ். ஓகேங்களா? போத் ஃபால்ஸ் ஆர் நெய்தர் நார். உங்களோட ஆப்ஷனில் எது இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 17th சம் பார்த்தலாம். இது வந்து நாட் ஈக்குவல் டு பேஸ் பண்ணி வர சம்ஸ். ஓகேங்களா? நாட் ஈக்குவல் டு பேஸ் பண்ணி வர சம்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்ஸ்ன்னு சொல்லலாம். பட் மேக்ஸிமம் மெயின்ஸ் லெவலில் அதை கேட்குறாங்க, ப்ரிலிம்ஸ் லெவலையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இந்த ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன்லேயே இதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இ கிரேட்டர் தேன் ஹச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ஈக்குவல் டுனா மீனிங் என்னது? இந்த இடத்துல கிரேட்டர் தேனும் வரலாம், லெஸ் தேனும் வரலாம், அதுதானே மீனிங்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேனும் வரலாம், லெஸ் தேனும் வரலாம், அதுதான் மீனிங். பட் இ இங்கே இருக்குது, ஹச் இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்னா இந்த ஈக்கும் ஹச்சுக்கு நடுவில் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் வரலாம், ஒரு லெஸ் தேன் சிம்பிள் வரலாம், ஒரு ஈக்குவல் டு சிம்பிளும் வரலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்கு நடுவில் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈக்குவல் டு இல்லை. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஒரு தேர்ட் கன்க்ளூஷன் வந்துட்டு இ ஈக்குவல் டு ஹச்சுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எய்தர் 1 or 2 or 3 ஃபாலோஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே உங்களுக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் இ கிரேட்டர் தேன் ஹச், இ லெஸ் தேன் ஹச். இ கிரேட்டர் தேன் ஹச் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே தப்பு தான்.
அந்த மாதிரி E less than H அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே தப்பு தான். ஓகேங்களா, தனித்தனியாக பார்த்தீங்கன்னா தப்பு, கம்பைன் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தேன் ஈக்குவல் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் மட்டும் இல்லாமல் ஈக்குவல் டு சேர்ந்து வரணும். அது வராதனால இதில் வந்துட்டு போத் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் டு கான்செப்ட் தரவா தெரியணும்னா என்னோட கோடட் இன்இக்வாலிட்டியில் பார்ட் 5 அப்படிங்கிற வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் வரலாம். 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா B greater than C அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் தேனும் வரலாம், லெஸ் தேனும் வரலாம். ஆனால் வெறும் கிரேட்டர் தேன் C தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட்டு D greater than A வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, D greater than A வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நடுவில் ஒரு நாட் ஈக்குவல் டுங்கிற ஒன்று இருக்கிறதுனால இந்த இடத்துல லெஸ் தேனும் வந்தால் மட்டும்தான் கரெக்ட், அது வரல அப்படிங்கிறதுனால இதுவும் ஃபால்ஸு. ஸோ வந்துட்டு போத் ஃபால்ஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். இப்போ லாஸ்ட் 2 சம்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 19th சம் பார்க்கலாம். ஓகேங்களா, 19th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா E நாட் ஈக்குவல் டு F நாட் ஈக்குவல் டு G கிரேட்டர் தேன் H கிரேட்டர் தேன் I கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா E நாட் ஈக்குவல் டு F அப்படின்னு இருக்கு. E நாட் ஈக்குவல் டு F கரெக்ட் தான், அதே தான் அங்கேயும் இருக்கு. ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். E நாட் ஈக்குவல் டு G ஆன்னு கேட்குறாங்க. E நாட் ஈக்குவல் டு G அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே கரெக்ட் கிடையாது. ஏன்னா E நாட் ஈக்குவல் டு G அப்படின்னா இந்த இடத்துல வர வேண்டியது ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள், லெஸ் தேன் சிம்பிள் அண்ட் தென் ஒரு ஈக்குவல் டு சிம்பிளும் வந்துடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெறும் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் மட்டும்னா தான் நாட் ஈக்குவல் டு கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல ஈக்கும் ஜிக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த 3 சிம்பிள் வந்துடும், ஒரு ஈக்குவல் டூவும் வந்துடுறதுனால E நாட் ஈக்குவல் டு G அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ஃபால்ஸு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 alone ஃபாலோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா? நான் ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு என்னது ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் தான் வரும். கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் ஓகே, பட் இந்த அதை தாண்டி இன்னொரு எலமெண்ட் தாண்டி வந்தால் ஈக்குவல் டூவும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ E நாட் ஈக்குவல் டு G அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ஃபால்ஸ். ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20th சம் பாருங்க. 20th சம்க்கு நீங்க தான் எனக்கு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் கொடுக்குறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பண்றீங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் அது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இது கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோடட் இன்இக்வாலிட்டியில் நான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் என்னென்ன பாசிபிள் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு தெரியும். தாண்டி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து நிறைய சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கோடட் இன்இக்வாலிட்டியோட குவிக் சம்மரி வந்து நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கோடட் இன்இக்வாலிட்டியோட குவிக் சம்மரி பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குவிக் சம்மரில் ஃபஸ்ட்டு கோடட் இன்இக்வாலிட்டினா என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், காமன் சிம்பிள்ஸ் மட்டும் தான் நம்ம அதை எடுத்துருந்தோம். அதாவது டெஃபினட்டாக ட்ரூ காமனாக இருக்கும்ல அதை மட்டும்தான் எடுக்கணும், அதில் மைண்டில் வச்சுக்கணும். தென் டெஃபினெட்லி ட்ரூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினெட்லி ட்ரூனா காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ A கிரேட்டர் தேன் B கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு சினா ரெண்டுக்குமே காமனாக இப்போ ஏக்கும் சிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் எல்லாத்துலேயுமே நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, காமனாக இருக்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி. ஆன்சர் A கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்னு இருந்ததுன்னா கரெக்ட். இப்போ A கிரேட்டர் தேன் சின்னு இருந்தால் கூட அது கண்டிப்பாகவே தப்பு தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ A கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்னு இருந்தால் மட்டும் தான் கரெக்ட். A கிரேட்டர் தேன் சின்னு இருந்தால் கூட இட்ஸ் ராங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் ஒரு லெஸ் தேன் சிம்பிள் இந்த மாதிரி கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் வந்துருச்சுனாலே ரிலேஷன்ஷிப் கான் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. ஒரு கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு இருக்கு, பட் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கிரேட்டர் தேன் மட்டும்தான். ஸோ ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A greater than C அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் வாங்க. இந்த கண்டிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு இருக்கு. ஸோ A less than C அப்படிங்கிறதா கரெக்ட். சப்போஸ் A less than or equal to C அப்படின்றதுனா இட்ஸ் டெஃபினெட்லி ராங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C அப்படின்னு இருக்குதுன்னா எப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A நாட் ஈக்குவல் டு பின்னா A கிரேட்டர் தேன் சிம்பிளும் வரலாம் லெஸ் தேன் சிம்பிளும் வரலாம், அதுதானே கரெக்ட். அதே மாதிரி இந்த சினாரியோட இப்போ ஏயும் பியும் கம்பேர் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் இருந்ததுன்னா கரெக்ட். பட் ஏயும் சியும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவல் டு சிம்பிளும் எக்ஸ்ட்ரா வரும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கும் திருப்பி இன்னொரு நாட் ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா ஒரு ஈக்குவல் டு சிம்பிளும் சேர்ந்து வரும். அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத என்னோட கோடட் இன்இக்வாலிட்டியில் பார்ட் 5 தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் வேணால் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா இந்த 3 கன்க்ளூஷனும் இருந்ததுன்னா நீங்கள் எய்தர் 1 or 2 or 3 ஃபாலோஸ்ன்னு போடணும், இல்லை எல்லாமே தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். இப்போ A நாட் ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C அப்படின்னா என்ன அர்த்தம்னா A கிரேட்டர் தேன் C A less than C இருக்கணும். அந்த மாதிரி இங்கே C ஃப்ரெண்ட்ஸ் நான் Bன்னு எழுதியிருக்கேன், சாரி, இது எல்லாமே C. ஓகேங்களா, இது இந்த மாதிரி கன்க்ளூஷன் இருந்ததுன்னா இது கரெக்ட் தான். ஏன்னா
இது பியும் சி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் ஏதர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன வெறும் ஏ லெஸ் கிரேட்டர் தேன் சி ஆர் வெறும் ஏ லெஸ் தேன் சி இருந்ததுன்னா டெஃபினேஷனாக அந்த கன்க்ளூஷன் தப்பு. ஓகேங்களா, இது தனித்தனியாக இருந்ததுன்னா தப்பு, ரெண்டும் சேர்ந்து வரணும். இதுலேயும் அப்படிதான், மூணுமே சேர்ந்து வரணும். 3 கன்க்ளூஷனாக இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 2 கன்க்ளூஷன் மட்டும் கொடுத்துருந்தா கூட 2 கன்க்ளூஷனுமே தனித்தனியாக தப்பு. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏ நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தேன் சினா நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு நீங்கள் அதை எப்படி நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நீங்கள் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னா நாட் லெஸ் தேன் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளால் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தேன் சி. ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது வெறும் கிரேட்டர் தேன் தான். ஸோ ஏ கிரேட்டர் தேன் சி. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போது இதுக்கு நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கிரேட்டர் தேன் சிம்பிளால் ரீப்ளேஸ் ஆகும். அந்த மாதிரி இதுக்கு நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவால் ரீப்ளேஸ் ஆகும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கோட் அண்ட் ஈக்குவல்னு ரொம்ப 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 ஈஸி. இதுலேருந்து ஒரு 2 மார்க்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 5 மார்க்ஸ்க்கு வரும். சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ் வரைக்கும் கேட்டு கூட விட்டுடுறாங்க. ஸோ ஈஸிலி மார்க்ஸ் ஸ்கோரிங் ஒரு 1 மினிட்லேயே 5 கொஸ்டின் கிட்ட இருந்தால் கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ நாளைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோடட் டீகோடிங் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடாக என்னோட சேனலில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவோட மெட்டீரியல்ஸ் எதை பார்த்து படிக்கணுங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட டெலகிராம் குரூப் நான் ஒன்று வச்சுருக்கேன், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்துட்டு நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம அதில் அந்த குரூப்பில் இருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஆரல்ஸ் நிறைய இப்போ டெய்லி அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். நான் ரிப்ளை பண்ணுவேன். அதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அதுலேயும் கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுதான். ஸோ என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.